ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் 14 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாஸ், மக்களுக்கு ஒரு உத்தியோகமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். இன்னைக்கு வெற்றிகரமாக 14வது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட பயணத்தை. அங்கே கேஸ் தட்டுப்பாடு அது விஷயமான ஒரு சில கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டலான் இருக்கோம். டைம் இப்போது 5:42 ஆகுது. 972 ஸ்டெப்ஸ் கடந்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா ஆட்டோங்க ரொம்ப தூரத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா கேஸ் இருக்கு இல்லைங்களா, வேறு எங்கேயுமே இல்லை. மொத்தமாக சென்னையிலே ஒரு 2 இடத்துல தான் கேஸ் இருக்குன்ற மாதிரியும். ஸோ எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஆட்டோஸ் நின்றுட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்க, அண்ணா ஆய சொல்கிறாரு, ஆய சொல்லி போங்க. ஸோ அதுதான் இங்கே பாஸ் சொன்ன விஷயம். இப்போ எதனாலன்ட்டு இந்த கேஸ் வந்து வரதில்லை போல இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி இந்த ஆட்டோஸ் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. நம்ம பாரிநகர் பிரிட்ஜ் மேலே இருக்கோம். டைம் இப்போது 5:59, 2402 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட்டம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். எங்கன்னா அம்பேத்கர் காலேஜ் கிட்ட வந்துட்டோம். ஸ்டில் அப்படியே தான் இருக்குது, இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த மூலக்கடை ரோட்லேயுமே நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. ஸோ உங்களுக்கு கேட்டு அப்டேட் பண்ணுறோம். டைம் இப்போது 6:05 தான் ஆகுது. 2955. இப்போ என்னன்னா இங்கே நிற்கிற ஆட்டோ எல்லாமே வந்து எல்பிஜி கேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக நின்றுருக்காங்களாம். அங்கே ஆரம்பிச்சது இப்போ கிட்டத்தட்ட சர்மா நகர் வந்திருக்கோம். அவங்க கிட்ட கேட்டதுலேருந்து ஒரு சில 2 மணி நேரம் நின்றுருக்காங்க, ஒரு சில 2 மணிலேருந்தே நின்றுட்டு இருக்காங்களாம். ஸோ 4 மணில இருந்தோம், அப்புறம் வந்து ஒரு சில 2 மணிலேருந்துமே நின்றுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எங்கன்னா இது மூலக்கடை வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. ஜஸ்ட் நம்ம இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம். டைம் இப்போ 6:15, 3860 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஏன்னா அது எல்பிஜி கேஸ் பார்த்து இல்லைங்களா, ஓரளவுக்கு இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த லென்த்தாக வந்துட்டே இருந்தது, ஒரு இடத்துல வந்து இப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதை உங்களுக்கு சொல்லலான்னு தான். ஓவர் டு பாஸ். இப்போ வந்தீங்க இல்லைங்களா, பார்த்த வரைக்கும் இது எதனால், என்ன பிரச்சனை, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி சொல்லுங்களேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60% கேஸ் வந்து வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழியாக வர போக்குவரத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தடைப்படுறதுனால இப்போ அங்கங்கே கேஸ் பற்றாக்குறையாகிடுச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அளவுக்கு கியூ நிற்கிது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ முடியுன்றது நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ லைவ் ஆகிற சமயத்தில் இது ஓரளவு முடிஞ்சுக்கிட்டா நம்ம பார்த்துருக்கோம். டைம் இப்போது 6:49, கரெக்டாக 6693 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஹாய் மக்களே, நீங்கள் ஆவலோட எதிர்பார்க்குற அந்த கேள்வி நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நான் கேட்குறேன். ஓகே, கேளுங்க. என்ன கொஸ்டின்? வந்து ஒரு பாடல் வரியோட நடுவரி சொல்லுறேன், நீங்கள் வந்து கரெக்டாக முதல் வரியை சொல்லணும். காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைவதெல்லாம் காண்பதன்றோ, நானும் ஓர் கனவே. இதுதான் அந்த வரி. நிற்பதுமே நடப்பதுமே பறப்பதுமே. நன்றி மக்களே, தொடர்ந்து சந்திப்போம். டைம் இப்போ 7:09, கரெக்டாக 7655 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம். ஸோ ஓவர் டு பாஸ். அது மக்களே, அப்படியே எங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த லைன் பாருங்க. அந்த ஆட்டோ அப்போ பார்த்தா இல்லைங்களா, ஸ்டில் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் போகும்னு தெரியல. ரொம்ப நேரம் நிற்கிறதா சொல்கிறாங்க. எல்பிஜி தட்டுப்பாடு ரொம்பவே இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இந்த நிலை மாறணுன்ட்டு உங்களை மாதிரி பார்க்குறோம் நம்மளும், இல்லையா? ஆமாம். சரி மக்களே, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நம்ம பார்த்துக்கோம். இன்னைக்கு 14வது நாளை முடிச்சிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:41, 10,050 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணுறோம் இதோட. அது மக்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் சொல்கிறது திருப்பி அதே தான், ஸ்டே ஃபிட். ஸோ திருப்பி உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். நாளைக்கு பாத் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் கேட்கணும். நம்ம நடந்துகிட்டே இருக்கோம், எதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. பாய்.